ரைட். கேள்வி ரீட் பண்ணுங்க. ஒரு மூடப்பட்ட பொருளாதாரத்தில் மொத்த நுகர்வு சமன்பாடு C சமன் 200 சக 0.8 ஆகவும் சமநிலை தேசிய வருமான மட்டம் ரூபா 4000 பில்லியனாகவும் காணப்படுவதாக கருதுக. இப்பொருளாதாரத்தின் முதலீட்டு மட்டம் யாது? ரூபா 1600 பில்லியன், ரூபா 600 பில்லியன், ரூபா 400 பில்லியன், ரூபா 380 பில்லியன், ரூபா 300 பில்லியன். ரைட். அப்ப நாங்க இத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா எங்களுக்கு y சமன் c plus i. c plus i. சரியா? அப்ப இங்க c வந்து தந்திக்கிறான் 200 plus 8 0.8y. 200 plus 0 ரைட். அப்ப 200 plus 0.8y. ரைட். அப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஐய. ஐய தான் நாங்க கண்டுபிடிக்கணும். சரி. இப்ப நாங்க 200 இப்ப இங்கனைக்கு வந்து தேசிய வருமான மட்டம் வந்து எவ்வளவு தந்திக்கிறான்? எவ்வளவு தந்திக்கிறான்? y எவ்வளவு தந்திக்கிறான்? இன்னைக்கு y தேசிய வருமான மட்டம் எவ்வளவு தந்திக்கிறான்? 4000. 4000 தந்திக்கிறான். சரியா? அப்ப yக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்? 4000 போட போறோம். 4000 போட போறோம். பிரக்கெட்ட மூடி பிளஸ் i. ரைட். அப்ப 0.8 8ஆல 4000 பெருக்கினா 4000 பெருக்கினால் எத்தனை? 0.8 தர 4000 எத்தனை? குயிக்கா ஆன்சர் பண்ணோம் எல்லாரும். 3200 ரூபாய். 3200. ரைட். 3200 பிளஸ் ஐ. சரி. அப்ப நாங்க இங்க வைக்கு பதிலா என்ன செய்யறோம்? 4000 போடுறோம். 4000 போடுறோம். அப்ப 3200 200 3400. 3400 இங்க 4000. y 4000 பிளஸ் ஐ. இப்ப நாங்க ஐய தானே நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப ஐ சமன் 3400 இங்க பிளஸ் ஆகிட்டு சமனுக்கு இங்கால வந்தா மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகும். ரைட். அப்ப ஐ சமன் 4000ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்? 3400 கழிச்ச போறோம். கழிக்க போறோம். கழிக்க போறோம். அப்ப ஐ சமன் 4000ல இருந்து 3400 போனால் 600 பில்லியன். 600 பில்லியன். அப்ப இங்க வந்து முதலீட்டு மட்டம் 600 பில்லியன். அப்ப எத்தனாவது ஆன்சர்? இரண்டாவது ஆன்சர். இரண்டாவது. ரைட். அடுத்த கேள்வி 23வது கேள்வி. ரீட் பண்ணுங்க ஒரு ஆள். குறித்த ஒரு பொருளாதாரம் தற்போது ரூபா 3000 பில்லியன் சமநிலை வெளியீட்டு மட்டத்தில் தொழிற்படுவதாகவும் நிறை தொழில் மட்ட சமநிலையினை அடைவதற்கு அது வெளியீட்டினை ரூபா 4000 பில்லியன் மட்டத்தில் உற்பத்தி செய்ய வேண்டிய தேவையில் உள்ளது எனவும் கருதுக. மேலும் இப்பொருளாதாரத்தின் எல்லை சேமிப்பு நாட்டம் 0.2 ஆக உள்ளது. இப்பொருளாதாரம் நிறை தொழில்மட்ட சமநிலையை அடைவதற்கு மிகவும் பொருத்தமான கொள்கை சிபாரிசு யாது? முதலாவது, அரசு செலவினத்தை ரூபா 1000 பில்லியனினால் அதிகரித்தல். இரண்டாவது, அரசு செலவினத்தை ரூபா 500 பில்லியனினால் அதிகரித்தல். மூணாவது, அரசு செலவினத்தை ரூபா 250 பில்லியனினால் அதிகரித்தல். நாலாவது, நேர்வரிகளை ரூபா 1000 பில்லியனினால் குறைத்தல். ஐந்தாவது, நேர்வரிகளை ரூபா 250 பில்லியனினால் குறைத்தல்.
இப்ப கேள்வி ஒருக்கா நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். குறித்த ஒரு பொருளாதாரம் தற்போது 3000 பில்லியன் சமநிலை வெளியீட்டு மட்டத்துல தொழிற்படுறதாக கருதட்டும். தொழிற்படுவதாகவும் நிறை தொழில் மட்ட சமநிலையில் அடைவதற்கு அது 4000 பில்லியன் மட்டத்தில் உற்பத்தி செய்ய வேண்டிய தேவையில் உள்ளது. அப்ப தேவையில உள்ளது அப்படின்னு சொன்னா உற்பத்தியை என்ன செய்ய வேண்டியது? என்ன செய்ய வேண்டியது? கூட்ட வேணும். அதிகரிக்க வேண்டியது. இப்ப நீங்க சிம்பிளா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா வரியை என்ன செய்யணும்? குறைச்சணும். குறைக்கணும். வரிய குறைக்கணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது வரிய குறைக்கணும். வரிய குறைத்தா தான் என்ன செய்ய இயலும்? உற்பத்தியை அதிகரிக்க இயலும். சரி, இப்ப நாங்க வரியோட தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா சம்பந்தப்பட போறோம். சரியா? அப்ப 4வது அல்லது 5வது ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து ஆன்சரா வரப்போகுது. இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். உற்பத்தி செய்ய வேண்டிய தேவையில் உள்ளது எனது கருதுக. மேலும் இப்பொருளாதாரத்தின் எல்லை சேமிப்பு நாட்டம் 0.2 அதாவது எம்பிஎஸ் எம்பிஎஸ் வந்து சொல்றான் 0.2 ஆக உள்ளது. இப்பொருளாதாரம் நிலைதொழில் மட்ட சமநிலையை அடைவதற்கு மிகவும் பொருத்தமான கொள்கையை சிபாரிசு செய்க. சரியா? இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இப்ப முதலாவது வந்து நாங்க இங்க காண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வரி பெருக்கின் ஒரு விடயமே இது. வரி பெருக்கியை நாங்க கண்டுபிடிக்கணும். வரி பெருக்கிய கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னால் எம்பிசியின் கீழ 1 மைனஸ் எம்பிசி 1 மைனஸ் எம்பிசி. உங்களோட மைக்கை மியூட் பண்ணுங்க. ரைட். சரி, அப்ப வரி பெருக்கியை நாங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க எனக்கு ஒருக்கா சொல்லணும் மைனஸ் எம்பிசி கீழே 1 மைனஸ் எம்பிசி. இப்ப நாங்க எம்பிஎஸ் நீங்க தந்தீங்கன்னு 0.2. அப்ப எம்பிஎஸ்ஸையும் எம்பிசியையும் கூட்ட வாரது வந்து எதுக்கு சமன் ஆயிக்கும்? 1க்கு சமன். எம்பிஎஸ்ஸையும் எம்பிசியையும் கூட்ட வாரது 1க்கு சமன் ஆயிக்கும். அப்ப எம்பிஎஸ் வந்து 0.2 தந்துட்டாண்டா எம்பிசி எவ்வளவு ஆயிக்கும்? 0.8. 0.8. 0.8 வரப்போகுது. அப்ப இங்க எம்பிசி மைனஸ் 0.8 கீழ 1 மைனஸ் 0.8 0.8. சரி, அப்ப 0.8 கீழ 1ல இருந்து 0.8 போனால் 0.2. 0.2. அப்ப மைனஸ் 0.8 மைனஸ் 0.2 பிரிச்சா எத்தனை வரும்? 4. -0.4. மைனஸ் 0.4. 0.4 4 4. விளைஞ்சா ஓகே. 4. சரியா? இதுதான் விட. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இப்ப எவ்வளவால உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்றத பார்க்கணும். 3000ல இருந்து 4000 அப்படின்னு சொன்னா 4000க்கு வாரத்துக்கு எவ்வளவு அதிகரிக்கணும்? எவ்வளவு அதிகரிக்கணும் உற்பத்திய? 1000. அப்ப 4000 3000 கழிச்சா 1000. அப்ப இந்த 1000த்தை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க கண்டுபிடிச்சோம் தானே வரி பெருக்கி. கண்டுபிடிச்சோமா இல்லையா? எவ்வளவு கண்டுபிடிச்சோம் எங்களோட வரி பெருக்கி? -4. -4. அந்த -4ஆல பிரிக்கும். அப்ப பிரிச்சு வார விட தான் அப்ப எவ்வளவால நேர்வரிகளை குறைக்கணும் அப்படின்றத நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க 1000த்தை -4ஆல பிரிச்சா எத்தனை வரும்? -250. -250. அப்படின்னா என்ன அர்த்தம்டா? நேர் வரிகளை 250 பில்லியனால குறைக்கணும். உங்களுக்கு சொல்றது நேர் வரி என்ன செய்யணும்? 25 பில்லியனால குறைச்சாதான் என்ன செய்ய இயலும்டா 3000 பில்லியன் சமநிலை வெளியீட்டு மட்டத்துல தொழிற்படுற அந்த பொருளாதாரம் வந்து நிறை தொழில் மட்ட சமநிலையின அடைகிறதுக்கு 4000 பில்லியன் மட்டத்துல உற்பத்தி செய்ய இயலும். உற்பத்தி செய்யணும்டா என்ன செய்யணும்? நேர் வரிய 250 பில்லியனால குறைக்கும். அதான் கணக்கு அடிப்படையில கேட்டுக்கிறான். சரியா?
அடுத்த கேள்விக்கு வரும். 24 ரீட் பண்ணுங்க பாபு. பின்வரும் அட்டவணையானது அரசாங்கத் துறையினை கொண்டுள்ள ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த செலவினத்தின் பிரிவுகள் மற்றும் தேசிய வருமானம் தொடர்பான தரவுகளை காட்டுகிறது. இங்கு சி நுகர்வு செலவினம், I முதலீடு, G அரசாங்க கொள்வனவு, X ஏற்றுமதிகள், M இறக்குமதிகள், Y தேசிய வருமானம் என கருதுக. எந்த சூழ்நிலையில் இப்பொருளாதாரம் சமநிலையில் காணப்படுகின்றது? ஆன்சர் வாசிச்சணுமா? இல்ல ஆன்சர் வாசிச்சே தேவையில்லை. நாங்க கேள்வியை நல்லா விளங்கணும், நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பின்வரும் அட்டவணை வந்து அரசாங்கத்துறையினை கொண்டுள்ள ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த செலவினத்தின் பிரிவுகள் மற்றும் தேசிய வருமானம் தொடர்பான தரவுகளை காட்டுறோம். சி நுகர்வு செலவினம், I முதலீடு, G அரசாங்க கொள்வனவோ, ஏற்றுமதிகள், X வந்து ஏற்றுமதி, M வந்து இறக்குமதி, Y வந்து தேசிய வருமானம் என கருதுக. ரைட். ரைட். இப்ப என்ன கேட்கிறான்னு சொன்னா கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளணும். எந்த சூழ்நிலையில இப்பொருளாதாரம் சமநிலை இன்மையில காணப்படுது? விளைஞ்ச சொல்றது சமநிலை இன்மையில காணப்படுது அப்படின்னு சொல்லி போட்டு கேள்வியை கேட்கிறான். சரி, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு வந்து இங்க ரைட் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ கூட்ட வாரது எம்முக்கும் எம் பிளஸ் ஒய்ய கூட்ட வாரதுக்கு சமன் ஆயிக்கணும். அப்படின்னு சொன்னா சி என்ன? நுகர்வு செலவினம், முதலீடு, அரசாங்க கொள்வனவு, ஏற்றுமதி. அது எல்லாத்தையும் கூட்ட வாரது இறக்குமதிகள், தேசிய வருமானம் ரெண்டையும் கூட்ட வாரத்துக்கு சமன் ஆயிக்கணும். அப்படி சமனா இல்லாத ஒரு கூற்றத்தான் இங்க நாங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். அதுதான் கேட்டுக்கிறான். சமநிலை இன்மையில எது காணப்படுது? இப்ப பாருங்க, இப்படி நாங்க 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். சரியா? ரைட். இதுதான் எங்கட சமன்பாடு. பிளஸ் 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 இங்கேயும் பிளஸ். விளைஞ்ச சொல்றது. இப்ப நீங்க முதலாவது வந்து கூட்டி பாருங்க, ஆன்சர் சரியா வராண்டி. அதாவது சமனிக்கு இங்காலையும் சமனிக்கு இங்காலையும் வந்து சமன் ஆயிக்கணும். கூட்டி பாருங்க. 250, 300, 400, 475. இது ரெண்டையும் கூட்டினா 425 தான் வருது. அப்ப இது சமநிலையை காட்டுதா, சமநிலை இன்மையை காட்டுதா? சமநிலை இன்மை. சமநிலை இன்மை. அப்ப என்ன கேட்டுக்கிறான் கேள்வியில? சமநிலை இன்மையை தான் கேட்டுக்கிறான். அப்ப முதலாவது ஆன்சர் எடுக்கலுமா இல்லதா? எடுக்கலும். எடுக்கலும். முதலாவது தான் ஆன்சர். அப்ப மத்ததெல்லாம் வந்து சரியாயிக்கும். சரியா? அது ரெண்டையும் கூட்டவாது மத்ததெல்லாம் வந்து சரியாயிக்கும். பாருங்க 300, 350, 450, 450, 525. அப்ப 500ஐயும் 25ஐயும் கூட்டினா 525. இது சரியா வருதா இல்லையா? ரெண்டாவது சரியா வருதா இல்லையா? சரி. சமநிலையை காட்டுது. அதே மாதிரி 450, 500, 600, 600, 675. அப்ப 650ம் 25ம் 675. அப்ப இது வந்து சமநிலையை காட்டுதா, சமநிலை இன்மையை காட்டுதா? சமநிலை. சமநிலையை காட்டுது. அதே மாதிரி இதுவும் சமநிலையை காட்டுது. அதே மாதிரி இதுவும் சமநிலை தான் காட்டுது. இப்ப சமநிலை இன்மையில வந்து காணப்படுது என்று சொன்னால் முதலாவது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். பாருங்க பாஸ் பேப்பர்ல எவ்வளவு இலகுவா வந்து உங்கள்ட்ட கேள்விகள் வினாப்பட்டது அப்படின்னு. எங்களுக்கு சமன்பாடு எது உள்ளீட்டு வெளியீட்டு அணுகுமுறைக்கு இது விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி வருமான செலவீட்டு அணுகுமுறைகள் இது. அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தெளிவா தேரியை விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்ப 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை பார்ப்போம். சரி, 25வது கேள்வியை ரீட் பண்ணுங்க.
எளிமையான பொருளாதாரம் ஒன்றின் மொத்த நுகர்வு சார்பு C = 250 + 0.75 Y ஆகவும் முதலீடு 450 ஆகவும் உள்ளன. இப்பொருளாதாரத்தின் சமநிலை வருமான மட்டம் யாது? முதலாவது 1800 ஆகும், இரண்டாவது 2800 ஆகும், மூணாவது 3600 ஆகும், நாலாவது 7200 ஆகும், ஐந்தாவது 9000 ஆகும். ரைட். அப்ப பாருங்க 25வது கேள்விய எளிமையான பொருளாதாரம் ஒன்றுல மொத்த நுகர்வு சார்பு C = 250 + 0.75 ஆகவும் முதலீடு 450 ஆகவும் உள்ளன. பொருளாதாரத்துல சமநிலை வருமான மட்டம் எவ்வளவுன்னு கேட்கிறான். அப்ப சமநிலை வருமான மட்டத்தை நாங்க கண்டுபிடிக்கிறதா இருந்தா நாங்க மேல பார்த்த ஒரு கொஸ்டின் தான் பாருங்க. பாஸ் பேப்பர் அடிப்படையில தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து தொடர்ச்சியா அதே மெத்தட்ல தான் உங்களுக்கு கேள்விகள் வினாவப்படுது. அப்ப y = C + I. அப்ப y = Cக்கு பதிலா நாங்க 250 + 0.75 y + Iக்கு பதிலா எவ்வளவு போடுறோம்? 450. 450. 450 இங்க சொல்லிக்கிறான். முதலீடு வந்து 450. ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வரப்போறோம். இப்ப 0.75 y அப்படின்றது வந்து இங்க என்ன நடக்குதுங்க? கூட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? கழிக்கப்படும். கழிக்கப்படும். அப்ப y சய 0.75 y. ரைட். அப்ப 250யும் 450யும் கூட்டினால் 700. 700. சரியா? 700. இப்ப yல இருந்து 0.75 y போனா 0.25 y. சரி. 0.25 y சமன் 700. அப்ப நாங்க y தானே நாங்க சமநிலை வருமான மட்டத்தை தானே நாங்க y தானே கண்டுபிடிக்கணும். அப்ப y = 700 நாங்க என்ன செய்ய போறோம்? 0.25ஆல பிரிக்க போறோம். ஏன்னா இங்க பெருக்கப்பட்டு இருக்குது. சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னு சொன்னா பிரிப்படும். இப்ப 0.25ஆல நாங்க 700 பிரிச்சா y அதாவது சமநிலை வருமான மட்டம் எவ்வளவு வரும்? 2800. 2800. அப்ப எத்தனாவதான் சார்? செகண்ட். 2. சரியா? சிம்பிளான மெத்தட். ரைட். 26வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. பின்வருவனவற்றில் எதில் ஏற்படும் அதிகரிப்பு முதலீட்டு பெருக்கியின் பெறுமதியினை அதிகரிக்கும்? முதலாவது பண நிரம்பல், சமநிலை வெளியீடு, தனியார் வருமான வரி வீதங்கள், எல்லை நுகர்வு நாட்டம், நியதி ஒதுக்கு வீதம். ரைட். ஆன்சரை போடுங்க பாப்போம். இதுக்கு 26வதுக்கு ஆன்சரை போடுங்க. சரி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த முதலீட்டு பெருக்கி நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கான சமன்பாடு என்ன? டெல்டா y × டெல்டா I. டெல்டா y × டெல்டா I. வேற MPS. 1 MPS. அண்ணஹரி 1 கீழ MPS MPC-யா? MPS. MPS. எஸ். அல்லது 1/1 MPC. ரைட். 1 கீழ MPS வரும் அல்லது 1 கீழ 1 - MPC. சரியா? இப்ப என்ன கேள்வி கேட்கிறான்னு சொன்னா எதுல ஏற்படுற அதிகரிப்பு முதலீட்டு பெருக்கியின் Sir. பெறுமதியை வந்து சொல்லுங்க. டெல்டா y × டெல்டா I வராதா? டெல்டா ஒய்யின் கீழ டெல்டா ஐ அப்படின்றது வரும். ஆனா இந்த கேள்வியின் அடிப்படையில் நாங்க இப்படித்தான் பார்க்க போறோம். என்ன சொன்னா இதுல ஆன்சரை பாருங்க. எந்த அடிப்படையில கேட்டீங்க? மாற்றங்கள் வந்திக்குதா? இதுல அதிகரிப்பு குறைவுகள் சம்பந்தமா
வருமான மட்டத்தில் அதிகரிப்போ இல்லாட்டி முதலீட்டுல என்ன சரியா அதிகரிப்போ முதலீட்டுல வந்து மாற்றங்கள் சம்பந்தமா தந்திக்கிறான் இவ்வளோ இதுல இருந்து 400ல இருந்து 500 ஆகுது 600ல இருந்து 700 ஆகுது அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல. இல்ல அப்ப நாங்க எப்படியான இதை மெத்தட் நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இப்படி அப்ப அந்த மெத்தட்ல தந்தான்னு சொன்னா அதை நாங்க யூஸ் பண்ணிடலாம் விளங்கிச்சா சரி சரி. ரைட் இப்ப விஷயத்துக்குள்ள வாரம் இப்ப பண நிரம்பல்ல ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு வந்து முதலீட்டு பெறுமதியின் வந்து என்ன செய்யாது அதாவது முதலீட்டு பெருக்கின்ற பெறுமதியை வந்து அதிகரிக்காது அது ஆன்சர் ஆகாது சமநிலை வெளியீடும் வராது தனியார் வருமான நுகர்வு வரி வீதங்கள் அப்படின்றது அதுவும் இல்லை ஏன்னா அதோட சம்பந்தப்படாதது எல்லை நுகர்வு நாட்டம் அப்படின்றது பாருங்க எல்லை நுகர்வு நாட்டம்னு சொன்னா இதுல ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு இப்ப உதாரணமா 1 கீழே 1 மைனஸ் எம்பிசி தானே அப்ப இதுல வந்து ஆரம்பத்துல 0.2 இதுன்னு சொல்லுங்க 1 மைனஸ் 1 இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு முதலீட்டு பெருக்கின்னு சொல்லி 1ல இருந்து 0.2 போனா எத்தனை வரும் 0.8. 0.8 1 பிரிங்க 1.25 எத்தனை வரும் 1.25 1.2 2.5. 2.5 இப்ப எம்பிசியோட பெறுமதி வந்து 0.4 ஆகுது 0.4 ஆகுது அப்ப 1 மைனஸ் 0.4 1 இப்ப நீங்க கண்டுபிடிங்க பாப்பா முதலீட்டு பெறுமதியை 1ல இருந்து 0.4 போனா 0.6 வரும் 0.6ஆல 1 பிரிங்க 1.66 வரும். 1.66 அப்ப நீங்க கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க எம்பிசில அதிகரிப்பு ஏற்பட முதலீட்டு பெறுமதி அதிகரிக்குதா இல்லையா அதிகரிக்குது அப்ப என்ன கேட்டுக்கிறான் பின்வருவனவற்றுள் எதில் ஏற்படும் அதிகரிப்பு முதலீட்டு பெருக்கின்ற பெறுமதி அதிகரிக்குது அப்ப எதுல ஏற்படுகின்ற அதிகரிப்பு முதலீட்டு பெறுமதி அதிகரிக்கும் எல்லை நுகர்வு நாட்டத்துல. எல்லை நுகர்வு நாட்டம் 4வது சொல்றது ரைட் அடுத்தது 27வது கேள்வி ரீட் பண்ணு பின்வருவனவற்றுள் எது பொருளாதாரம் ஒன்றின் வருமான சுற்றோட்டத்தில் ஓர் உட்பாய்ச்சலாக கருதப்படும் வர்த்தக மீதியில் ஒரு குறைநிலை அரசாங்க பாதீட்டு குறைநிலை தேறிய வரிகளில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு தனியார் கம்பெனிகளின் பகிரப்படாத லாபங்கள் வீட்டுத்துறை சேமிப்புகள் ரைட் இப்போ பாருங்க பின்வருவனற்றுள் எது பொருளாதாரம் ஒன்றின் வருமான சுற்றத்தில் ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்படும் எது ஒரு ஆன்சர் போன பாவம் வருமான சுற்றோட்டத்தில் ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்பட்டது வர்த்தக மீதியில ஒரு குறைநிலை அப்படின்றது வந்து ஒரு உட்பாய்ச்சலா வெளிப்பாய்ச்சல் அரசாங்க பாதீட்டு குறைநிலை அப்படின்றது உட்பாய்ச்சல் தானே சார் உட்பாய்ச்சல் 2வது தான் ஆன்சர் மேனேஜா ஒரு பொருளாதார வருமான சுற்றத்தில் ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்பட்டது அரசாங்க பாதீட்டு குறைநிலை அப்ப அரசாங்க பாதீட்டு குறைநிலைன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அரசாங்க பாதீட்டு குறைநிலைன்னா என்ன அரசு செலவு அரசாங்கத்தோட வரவு ஆய்வோட செலவு அதிகமாக காணப்படுது அரசாங்கத்துல வருமானத்தை விட அப்ப செலவு அரசாங்க அதிகமா மிகை நிலைன்னு சொன்னார் மிகை நிலைண்டா செலவு விட வருமானம் அதிகரித்து வழங்கப்படுறது ரைட் அரசாங்க பாதிட்டின குறைநிலை அப்படின்றது வந்து வருமான சுற்றோட்டத்துல ஒரு உட்பாய்ச்சலாக கருதப்படும் 27வதுக்கு 2வது ஆன்சர் 28வது கேள்வி ரீட் பண்ணு
பின்வரும் வரைபடமானது பொருளாதாரம் ஒன்றின் பேரின பொருளியல் மாறிகளின் நடத்தையினை காட்டுகிறது. இப்பொருளாதாரத்தின் தேசிய வருமான மட்டம் Y3 ஆகவும் மொத்த செலவீட்டு தொழிற்பாடு AE1 ஆகவும் இருப்பின், முதலாவது பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும், இரண்டாவது எதிர்பாராத கையிருப்பு திரட்சி ஏற்படுவதுடன் தேசிய வருமானம் அதிகரிக்கும், மூணாவது எதிர்பாராத கையிருப்பு திரட்சி ஏற்படுவதுடன் தேசிய வருமானம் குறைவடையும், நாலாவது எதிர்பாராத கையிருப்பு வீழ்ச்சி அடைவதுடன் தேசிய வருமானம் அதிகரிக்கும், அஞ்சாவது எதிர்பாராத கையிருப்பு வீழ்ச்சி அடைவதுடன் தேசிய வருமானம் குறைவடையும். ரைட். அப்ப பாருங்க, இப்படி ஒரு படம் ஒன்றை தந்துட்டு, சரியா, பொருளாதாரத்தின் தேசிய வருமான மட்டம் Y3 தேசிய வருமான மட்டம் Y3 ஆகவும் மொத்த செலவீட்டு தொழிற்பாடு AE1 இந்த சரியா, மொத்த செலவீட்டு தொழிற்பாடு ஆகவும் இருப்பின், அப்ப என்ன இந்த பொருளாதாரம் வந்து எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுல Y விட E வந்து அதிகமாயிக்குதா குறைவாயிக்குதா? Y விட E வந்து அதிகமாயிக்குதா குறைவாயிக்குதா? அதிகமாயிக்கே. ஆ E வந்து E தானே கேக்குறேன். E அதிகமாயிக்குதா Y அதிகமாயிக்குதா? Y அதிகமாயிக்கே. Y தான் அதிகமாயிக்குது. விளங்குச்சா? வருமானம் தான் இங்க அதிகமாயிக்குது. சரி, அப்ப Y விட E அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? கையிருப்பு இப்படியான திரட்சி, டைம்ல பண சுருக்க இடைவெளி ஏற்படுமா, பண வீக்க இடைவெளியா? பணவீக்கை. பணவீக்கீடு கையிருப்பு திரட்சி. Y விட நல்லா வினைக்கொள்ளணும். நான் கேட்கிற கேள்வியை நல்லா வினைக்கொள்ளணும். Y அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா கையிருப்பு திரட்சியா, கையிருப்பு கையிருப்பு திரட்சி. கையிருப்பு திரட்சி. அப்ப கையிருப்பு திரட்சி ஏற்படணும்னு சொன்னா அங்க சுருக்க இடைவெளியா அல்லது வீக்க இடைவெளியா? சுருக்க வீக்கீடு. இடைவெளி. சுருக்க இடைவெளி. ஆ. வீக்க இடைவெளி அல்ல, சுருக்க இடைவெளி. அப்ப பண சுருக்க இடைவெளி காணப்படுற டைம்ல தான் கையிருப்பு திரட்சி ஏற்படும். விளைஞ்சா சொல்றது. அப்ப கையிருப்பு திரட்சி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? தேசிய வருமானம் அதிகரிக்குமா, தேசிய வருமானம் குறைவடையுமா? அதிகரிக்கும். எப்படி வருமானம் அதிகரிக்கும்? எப்படி தேசிய வருமானம் அதிகரிக்கும்? கையிருப்பு திரட்சி அதிகமா வந்து கையிருப்பு அதிகமா இருப்புகள் வந்து அதிகமா ஈக்குது, வருமானம் அதிகமா ஈக்குது, செலவு குறைவா ஈக்குது அப்படின்னு சொல்ல போகல எதிர்பாராத கையிருப்பு திரட்சி ஏற்படுது. அப்ப அப்படியான டைம்ல தேசிய வருமானம் எப்படி அதிகரிக்கும்? தேசிய வருமானம் அப்படின்றது குறைவடைய போகுது. ஏன்னா அதிகமா வந்து அவங்களோட நிலங்களை இருப்புகள் இருப்புகள் அதிகமாகிக்கிட்டு தானே, அவங்கள கையிருப்புகள் திரட்சி ஏற்படுது தானே. ஏன்னு சொன்னா வருமானத்தை விட செலவு குறைவாகிக்கிறதால. விளைஞ்சவங்க சொல்றது. இன்னொருக்கா விளங்கப்படுத்துவானே. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து பணச்சுருக்க இடைவெளி. பணச்சுருக்க இடைவெளி இருக்கிற டைம்ல கையிருப்பு திரட்சி ஏற்படும். கையிருப்பு திரட்சி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் தேசிய வருமானம் அப்படின்றது குறைவடையும். விளைஞ்சா அப்ப தேசிய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வந்து கையிருப்பு மீட்சியும். விளைஞ்சா கையிருப்பு மீட்சி. வீழ்ச்சி. சரி, அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக்கணும். இதுக்கு வந்து 3வது ஆன்சர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க கேக்குது. வாங்க முடியாது. அடுத்த கேள்வி போகும்.
ரைட் 2015ஆம் ஆண்டு பார்த்த பிறகு வரும் 29வது கேள்வி ரீட் பண்ணுங்க. இருபத்தி 29வது கேள்வி. சமநிலை தேசிய வருமான மட்டத்தில் இயங்கும் பொருளாதாரம் ஒன்றின் பின்வரும் பேரின பொருளியல் தரவுகளை கருத்தில் கொள்க. நுகர்வு செலவு 5000 மில்லியன் ரூபா, வரி வருவாய் 1000 மில்லியன் ரூபா, அரசாங்க கொள்வனவு 1500 ரூபா, இறக்குமதிகள் 1200 மில்லியன் ரூபா, ஏற்றுமதிகள் 980 மில்லியன் ரூபா, சந்தை விலையில் மொத்த உள்நாட்டுற்பத்தி 8000 ரூபா. இப்பொருளாதாரத்தின் முதலீட்டு மட்டத்தின் அளவு ரூபா 310 மில்லியன் ஆகும். ரெண்டாவது ரூபா 320 மில்லியன் ஆகும். மூணாவது ரூபா 1220 மில்லியன் ஆகும். நாலாவது ரூபா 1720 மில்லியன் ஆகும். ஐந்தாவது 1940 மில்லியன் ஆகும். ரைட். அப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் சமநிலை தேசிய வருமான மட்டத்தில் இயங்கும் பொருளாதாரம் ஒன்று பேரின பொருளாதார தரவு பொருளாதாரம் ஒன்றோட பின்வரும் பேரின பொருளியல் தரவுகளை வந்து கருத்தில் கொள்ளட்டாம். ரைட். அப்ப என்ன கேள்வின்னு சொன்னா இப்பொருளாதாரத்தின் முதலீட்டு மட்டத்தின் அளவு எவ்வளோன்னு சொல்லி போட்டு கேட்கிறாங்க. சரி, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் எங்களுக்கு தந்திக்கிறான் நுகர்வு செலவு 5000, வரி வருவாய் 1000, அரசாங்க கொள்வனவு, சந்தை விலையில மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8000. அப்ப எங்கிட்ட சமன்பாடு என்ன? சி பிளஸ் I plus ஐ பிளஸ் G plus X ஜி minus பிளஸ் என்எக்ஸ். சரியா? சமன் எதுக்கு சமன் ஆகிக்கணும்? எல்லாத்தையும் கூட்ட வாரது 8000க்கு சமன் ஆகிக்கணும். 8000க்கு சமன் ஆகிக்கணும். இங்க சி வந்து தந்திக்கிறான் நுகர்வு செலவு 5000. எங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான் என்னத்தை கண்டுபிடிக்கிறான்? முதலீட்டு மட்டம், அதாவது ஐயை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். ஐயை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். பிளஸ் ஜி வந்து அரசாங்க கொள்வனவு வந்து 1500, வரி வருவாய். சரி, பிளஸ் இங்க வந்து ரைட். இப்ப வரி வருவாய் ஏற்றுமதியில இருந்து இறக்குமதி, ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிச்சால் எத்தனை எவ்வளவு வரும்? 220. minus 200. 220 மைனஸ் 220. ஏற்றுமதியில இருந்து இறக்குமதி, அதாவது 980ல இருந்து 1200 கழிக்கணும். அப்பதானே எங்களுக்கு தேறிய ஏற்றுமதி கிடைக்கும். ஓ இல்லையா? ம். ஓ. என்எக்ஸ். அப்ப 980ல இருந்து 1200 போனால் எத்தனை வரும்? மைனஸ் 220. சரி, சமன் 8000. அப்ப 1500ல இருந்து என்ன செய்யணும்? 220 போனால் எத்தனை வரும்? 1280. 1280 பிளஸ் இங்க ஐயை தான் நாங்க கண்டுபிடிக்கணும். பிளஸ் 5000. 5000த்தையும் 1200ஐயும் கூட்டணும். எத்தனை? 1280 கூட்டணும். 280. 6280 பிளஸ் ஐ சமன் 8000. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 6280 இங்க பிளஸ் ஆகிட்டு சமனுக்கு போனா மைனஸ் ஆகும். ஐ சமன் 8000ல இருந்து என்ன செய்ய போறோம்? 6280 கழிக்க போறோம். கழிச்சா எத்தனை வரும்? 1720. 1720 வரும். 1720 மில்லியன். எத்தனாவது ஆன்சர்? 4வது. 4வது ஆன்சர். சரியோ? ரைட். 30வது கேள்வி ரீட் பண்ணுங்க.
30வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. ரைட். பாருங்க 30வது கேள்வியில சொல்லிக்கிறான். மேலுள்ள வரைபடம் நேர்கோட்டு நுகர்வு வலையொன்றை காட்டுகிறது. தன்னிச்சையான நுகர்வு 4000 ஆயின் வலை மீதுள்ள பி புள்ளியில் மொத்த நுகர்வு செலவு எவ்வளவுன்னு கேட்கிறான். சரி, அப்ப இங்க ரைட், எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சமன்பாடு ஒன்று இருக்குது. சி சமன் ஏ பிளஸ் பி ஒய்டி. பி ஒய்டி நாங்க இதுல எங்களுக்கு வந்து நுகர்வு 4000 தந்திக்கிறான். சரியா, தன்னிச்சையான நுகர்வு 4000 தந்திக்கிறான். அதே மாதிரி வந்து இங்க நுகர்வு செலவு வந்து 9000, சி வந்து 9000, ஏ வந்து 4000. பியை நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா, பியை நாங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வைடி வந்து இங்க தந்திக்கிறான். சரி, செலவிடத்தக்க வருமானம் தான் வைடி அப்படின்னு சொல்றது. அப்ப வைடி இங்க வந்து 10,000 எடுக்கலும். அப்ப 10,000 அப்படின்னு சொன்னா அந்த எவ்வளவு என்ன கேட்கிறான்? நீரூற்று வலையில் காட்டியது தன்னிச்சையான நுகர்வு வலையும் பி பி இந்த பி செலவிடத்தக்க வருமானம் வந்து 20,000 ஆகிற டைம்ல நுகர்வு செலவு எவ்வளவுன்னு கேட்டுக்கிறான். அப்ப முதலாவது எங்களுக்கு வந்து பியை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் சி வந்து இங்க எவ்வளவு சொல்லிக்கிறான்? சி 9,000 இங்க. சரியா, 9,000 சமன் ஏ வந்து இங்க 4000 தந்திக்கிறான். தன்னிச்சையான நுகர்வு 4000. தன்னிச்சையான நுகர்வு 4000 பிளஸ் பியை நாங்க கண்டுபிடிக்கணும். வைடி வந்து இங்க 10,000 தர 10,000. சரி, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த 4000 வந்து சமனுக்கு இங்கால கொண்டு போனீங்கன்னு சொன்னா பிளஸ் ஆகிட்டிக்கிறது மைனஸ் ஆகும். அப்போ 9,000 மைனஸ் 4,000 சமன் பி தர 10,000. பி தர 10,000. சரி, அப்போ 9,000 இருந்து 4,000 போனால் 5,000. 5,000 சமன் பி தர 10,000. சரி, அப்ப இங்க வந்து பெருக்கப்பட்டுக்கிட்டு வந்து இங்கால நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும்? பிரிப்படும். சரி, அப்ப பியை தானே நாங்க கண்டுபிடிக்கணும். பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 5,000 நாங்க என்ன செய்யணும்? 10,000 பிரிக்கணும். ஏன்னா இங்க பெருக்கப்பட்டுக்கிறது சமானுக்கு இங்கால வந்தா பிரிப்படும். சரியா, 10,000 நாங்க என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப பி சமன் 5,000 10,000 பிரிச்சால் எத்தனை வரும்? 0.5. 0.5 அப்படின்றது வந்து பீண்ட பெருமதி. இப்ப நாங்க பெஸ்ட்டுக்கு பீண்ட பெருமதியை நாங்க கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு வந்து மொத்த நுகர்வு செலவு எதுன்னு சொல்லி நாம கண்டுபிடிக்க இயலும். சரியா, இப்ப என்ன ரீசன் சொல்லி கூட சொல்ல போறேன். இப்ப பாருங்க, இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். பியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாங்க வந்து அதே சமன்பாட்டுல சி சமன் ஏ பிளஸ் பி ஒய்டி. சரி, இப்ப நாங்க இதுல வந்து நுகர்வு செலவு நாங்க கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு கேள்வி வந்து சி. அப்ப நாங்க ஏ எடுக்கிறோம் 4,000. 4,000 இப்ப 20,000 ரூபாய் செலவிடத்தக்க வருமானத்துல தானே நாங்க பி 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 புள்ளியில தானே நாங்க கண்டுபிடிக்கணும் நுகர்வு செலவு யாதுன்னு சொல்லி பி புள்ளியில தானே நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எங்களுக்கு வந்து பி வந்து நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் எத்தனை? 0.5. சரியா, அப்ப எங்களுக்கு வந்து வைடி வந்து எத்தனை? செலவிடத்தக்க வருமானம் 4,000 பிளஸ்ன்னு போடணும். சரி, 4,000 பிளஸ் வைடி 0.5 தர இங்க வந்து 20,000 வரும். 20,000. ஏன்னா 20,000 தானே நாங்க பி புள்ளியில தானே நாங்க நுகர்வு செலவு கண்டுபிடிக்க போறோம். 20,000.
அதுக்காகத்தான் நாங்க அந்த y-ய வந்து b-ய வந்து கண்டுபிடிச்சு சரியா. 0.5 இப்ப நாங்க c-ய தானே கண்டுபிடிக்க போறோம். இப்ப சிம்பிளான விஷயம். 0.5 தர 20,000 எவ்வளவு? 10,000. 10,000 10,000 பிளஸ் 4,000 4,000 அப்ப 10,000 4,000 14,000. 14,000 வந்து சி. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப என்ன விஷயம்னு சொன்னா செலவிடத்தக்க வருமானம் 20,000 இருக்கிற டைம்ல நுகர்வு செலவு எவ்வளவு ஆயிக்கும்? 14,000. 14,000 ஆயிக்கும். சரியா? இதுதான் நாங்க கண்டுபிடிக்கணும். ரைட். அடுத்த கேள்வி 31வது கேள்வி. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் போது இடம்பெறும் என பொருளியலாளர் கருதுவது. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்கிற டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா தேரிய ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் அப்படின்றது சரியா? ஓ சார். நல்லா யோசிங்க. மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் போது இடம்பெறும் என பொருளியலாளர் கருது ஏற்றுமதிகள் அதிகரிக்குமா? தேரிய ஏற்றுமதி அதிகரிக்கும். அன்னஹரி. தேரிய ஏற்றுமதிகள் அதிகரிக்குமா வீழ்ச்சி அடைகிறதா? அதிகரிக்கும். எப்படி? மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிற டைம்ல தேரிய ஏற்றுமதிகள் அதிகரிக்குமா வீழ்ச்சி அடையுமா? அதிகரிக்கும் தானே சார். எப்படி? ஏற்றுமதியை விட இறக்குமதி குறைவா இருந்தா தேரிய ஏற்றுமதி அதிகம் தானே சார். அப்ப அதிகமா இருந்தா மைமத்தோல் நட்பு உற்பத்தி அதிகரிக்கும் தானே சார். ரைட். வாய்ஸ் கிளியரா? சரி, ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் அப்படின்றதும் பில. ஏன்னா தனிப்பட்ட அதாவது ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் இறக்குமதிகள் வீழ்ச்சி அடையும். அதாவது தனியை நாங்க பார்க்க மாட்டோம். தேரிய ஏற்றுமதியின் அடிப்படையில தான் பார்ப்போம். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிற டைம் அப்படின்னு சொல்ற டைம்ல இப்போ ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிக்க வாரது தான் எங்கட தேரிய ஏற்றுமதி அப்படின்னு சொல்லுவோம். தேரிய ஏற்றுமதி அதிகரிக்க 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 மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியா நடக்கும். தேரிய ஏற்றுமதி அதிகரிக்க 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 மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன நடக்கும்? குறைவடை. என்ன நடக்க போகுது? குறைவடை. தேரிய ஏற்றுமதி அப்ப தேரிய ஏற்றுமதிகள் வீழ்ச்சி அடைய வீழ்ச்சி அடைய வீழ்ச்சி அடைய என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 5வது. 5வது ஆன்சர். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அதாவது தேரிய ஏற்றுமதிகள் அதிகரிக்க 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 மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? குறைய போகுது. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அதே மாதிரி மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா தேரிய ஏற்றுமதி வந்து வீழ்ச்சி அடையும். கிளியரா விளங்கினா திலக்ஷன்? ஓ சார். ஓ சார். சரி, அப்ப 5வது ஆன்சர். 32வது கேள்விக்கு வருவோம். கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றுல தேசிய வருமானம் பற்றிய தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளன. சகல தொகைகளும் ரூபா மில்லியனில் தரப்படுகிறது. இப்பொருளாதாரத்தின் வர்த்தக நிலுவையின் பெருமதி ஆகுது. அப்ப இந்த பொருளாதாரத்தின் வர்த்தக நிலுவையின் பெருமதியை நாங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிக்கணும். சரி, அப்ப எங்கட ஜிடிபியை முதலாவது நாங்க ஜிடிபிக்கான சமன்பாடு என்ன? ஜிடிபி சமன் சி பிளஸ் ஐ பிளஸ் சரி
சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். இப்ப இங்க ஜிடிபி எவ்வளவு தந்திக்கிறான்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1920. 1920. சரி, அப்ப இந்த 1920 வந்து இது எல்லாத்தையும் கூட்ட வாரதுக்கு சமனாயிக்கணும். சரி, 1920 வரணும். அப்ப சி வந்து இங்க எவ்வளவு தந்திக்கிறான்? 200. 1200. ஐ எவ்வளவு தந்திக்கிறான்? 400. 400. அதே மாதிரி ஜி எவ்வளவு தந்திக்கிறான்? 300. 300. அதே மாதிரி என்எக்ஸ் நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிக்கணும். சரி, இப்ப ஏற்றுமதி வந்து இங்க ஏற்றுமதி வருவாய்கள் 180. சரி, 180. அப்ப இங்க இறக்குமதிகள் தந்திக்கிறானா? இல்ல சார். தந்திக்கிறானா? இல்ல இல்ல. சார். இல்ல. இறக்குமதியை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க இது எல்லாத்தையும் முதலாவது கூட்ட போறோம். 1200 பிளஸ் 400 1600. 1600 300 1900. 1900. சரி, இங்க 1920. அப்ப இந்த 1920ஓட இன்னும் பிளஸ் 20 ஆகணும். 20 ஆகுனா தான் இங்க ரெண்டும் சமனாகும். ஓவா இல்லையா? அப்ப 180ல இருந்து எவ்வளவு போனா 20 வரும்? 160. 160. சிம்பிளான விஷயம் பாருங்க. 180ல இருந்து 160 போனா தான் 20 வரும். 20 கூட்டினா தான் 1900 பிளஸ் 20 1920 ஜிடிபிக்கு சமனாயிக்கும். அப்ப இறக்குமதி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சின்ன கொப்பிக்கு மட்டும் இது போட்டுக்கிறோம். ஏன்? இறக்குமதி எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம். மைக்கில் மியூட் பண்ணிக்கோங்க. இறக்குமதி எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம். 160. 160. சரி, அப்ப நாங்க என்னத்தை கண்டுபிடிக்க போறோம்? என்ன கேட்டுக்கிறான்? வர்த்தக நிலுவை. அப்ப வர்த்தக நிலுவை வந்து பொருட்கணக்கு மட்டும் உள்ளடக்கப்பட்ட டைம்ல ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிக்க போறோம். ஏற்றுமதியில இருந்து இறக்குமதியை கழிச்சா ஏற்றுமதி எவ்வளோ? 180. இறக்குமதி எவ்வளோ? 160. அப்ப எவ்வளவு வரும்? 20. 20. எத்தனாவது ஆன்சர்? 20 மில்லியன் அப்படின்றது தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர். மூணாவது. சரி, டன். மிக சரியான ஆன்சர். அடுத்தது 33வது. கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றுல பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வேகம் 13.5, பணவீக்க வீதம் 6 ஆகவும் குடித்தொகை வளர்ச்சி வீதம் 1.2 ஆகவும் கருதுக. பொருளாதாரத்துக்கு தலைக்குரிய மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வேகம். அப்ப மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாங்க எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா பெயரளவு மொத்த உள்நாட்டு இருந்து பணவீக்கத்தை கழிக்கணும். சரியா? அப்ப மெய் ஜிடிபி அப்ப மெய் ஜிடிபியை நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா பெயரளவு ஜிடிபில இருந்து பணவீக்க விதத்தை. அப்ப பெயரளவு ஜிடிபிங்க எவ்வளவு? பெயரளவு உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வேகம் 13.5. சரி, அப்ப பணவீக்க வீதம் எத்தனை? பெயரளவு ஜிடிபி வீதத்துல இருந்து பணவீக்க வீதத்தை கழிக்கணும். அப்ப பணவீக்க வீதம் இங்க எத்தனை? 6. 6. அப்ப 13.5ல இருந்து 6 போனால் 7.5 அப்படின்றது வந்து மெய் ஜிடிபி, மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியா? மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தினா வளர்ச்சி வீதம். சரி, 7.5 அப்படின்றது. அப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிறான்? குடித்தொகை வளர்ச்சி வீதம் 1.5 ஆகவும் உள்ளதென கருதுக. இப்பொருளாதாரத்தின் தலைக்குரிய மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப தலைக்குரிய மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்டா? மெய் ஜிடிபியை நாங்க கண்டுபிடிச்சோம் தானே 7.5. தலா மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மெய் ஜிடிபி வீதத்துல இருந்து குடித்தொகை வளர்ச்சி வீதத்தை கழிக்கணும். சரியா? அப்ப மெய் ஜிடிபி வந்து இங்க 7.5ன்னு தந்திக்கிறான். அப்ப இங்க குடித்தொகை வளர்ச்சி வீதம் வந்து 1.2ன்னு தந்திக்கிறான். அப்ப 7.5ல இருந்து 1.2 கழிக்க வார தானே தலா மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தின வளர்ச்சி வீதம்.
சரியா? தலைக்குரியது. அப்ப தலைக்குரிய மெய்முத்து உள்நாட்டு உற்பத்தின வளர்ச்சி வீதம் எத்தனை? 7.5ல 1.2 போனால் 6.3. 6.3. 6.3 வீதம். அப்ப எத்தனாவது ஆன்சர்? 3வது. ஆன்சர். சரி, அடுத்ததாக நாங்க வரோம் 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. அப்ப 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியில வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் என்று சொன்னா, பொருளாதாரம் ஒன்றின் தன்னிச்சையான நுகர்வு 400 எனவும் எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 எனவும் கொள்க. செலவிடத்தக்க வருமானம் 1200 வினால அதிகரிக்குமாய் நுகர்வு செலவீடு அதிகரிக்கும் அளவு எதுன்னு கேட்டுக்கிறான். அப்ப இங்க சிம்பிளான ஒரு விஷயம், டெல்டா சி சமன் எம்பிசி தர டெல்டா ஒய். ஏனது எம்பிசியை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்ன? எம்பிசியை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்ன? என்ன சமன்பாடு? டெல்டா சியின் கீழ் டெல்டா ஒய். டெல்டா சியின் கீழே டெல்டா ஒய். சரியா? அப்ப நாங்க வந்து இங்க டெல்டா சியை நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எம்பிசியால டெல்டா ஒய்யை பெருக்கணும். அப்ப எம்பிசி இங்க எவ்வளவு தந்திக்கிறான்? எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 தர டெல்டா ஒய், அதாவது செலவிடத்தக்க வருமானம் வந்து 1200ஆல அதிகரிக்குதான். இல்லைங்களா? மாற்றம் புரியுதா? அப்ப 1200. அப்ப 0.8ஆல 1200 பெருக்கினால் டெல்டா சியை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப டெல்டா சி எத்தனை? 960 டெல்டா சி. அதாவது நுகர்வு செலவீடு வந்து 960ஆல அதிகரிக்கும். அப்ப எத்தனாவது ஆன்சர்? எத்தனாவது ஆன்சர்? மைக்கேல மியூட் பண்ணிக்கோங்க. 4வது ஆன்சர் 960. சரி, அடுத்த கேள்வி. சரி, இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அதை. ரைட், பாருங்க இங்க பொருளாதாரம் ஒன்றோட தன்னிச்சையான நுகர்வு வந்து 400. சரி, எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 எனவும் கொள்ளட்டும். செலவிடத்தக்க வருமானம் 1200ஆல அதிபர். பொருளாதாரம் தன்னிச்சையான நுகர்வு அப்படின்னு சொல்லி போட்டு தாரது வந்து உங்களை மயக்கிறது, உங்களை வந்து குழப்பறது தேவையும் இல்லை. சும்மா ஒரு கூட்டுறோண்ட தாரது உள்ள எந்த மெத்தட்ல எப்படி யோசிக்குதுன்னு சொல்லி போட்டு விளைஞ்சா. அப்ப நாங்க எங்களுக்கு தேவையானது என்ன? நுகர்வு செலவீடு அதிகம். எங்களுக்கு வந்து எம்பிசியை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தெரியும். எம்பிசியும் இங்க தந்திக்கிறான். அப்ப எம்பிசி சமன் டெல்டா சியின் கீழே டெல்டா ஒய். அப்ப எங்களுக்கு டெல்டா சியை தான் நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப சிம்பிளா நாங்க இப்படியே நாங்க போடுவோமே டெல்டா சியின் கீழே டெல்டா ஒய் சமன் 0.8க்கு சமன் ஆகிக்கும். நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும்? டெல்டா சியை. அப்ப இங்க வந்து டெல்டா சியை நாங்க கண்டுபிடிக்கணும். டெல்டா ஒய் வந்து 1200 தந்துட்டான், அதிகரிக்கும். அதாவது செலவிடத்தக்க வருமானம் 1200 அதிகரிக்கும்னு தந்துட்டான். சமன் 0.8. அப்ப இங்க பிரிப்பட்டு இருக்கிறது சமனுக்கு இங்க வந்தா என்ன நடக்கும்? பெருக்கப்படும். அப்ப டெல்டா சி சமன் 0.8 தர 1200 960. இப்ப விளங்கிட்டா? ஓகே சார். இதான் விஷயம். அதுக்கு தான் இந்த சமன்பாடை நான் டைரக்டா போட்டேன். சரி, அப்ப 4வது ஆன்சர். 35வது கேள்வியை பாருங்க. தொகை வரியினை மாத்திரம் கொண்டுள்ள மூடப்பட்டுள்ள பொருளாதாரம் ஒன்றுடைய எல்லை சேமிப்பு நாட்டம் 0.25 ஆக காணப்படுமாயின் அரசாங்க செலவீட்டில் ஏற்படும் ரூபாய் 80 பில்லியன் அதிகரிப்பானது வெளியீட்டில் ஏற்படுத்தக்கூடிய உச்ச அதிகரிப்பின் அளவு எவ்வளவுன்னு கேட்கிறான். எத்தனை பில்லியன் கேட்கிறான். அப்ப செலவீட்டு பெருக்கிய நாங்க கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப செலவீட்டு பெருக்கிய நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து முதலாவது செலவீட்டை பெருக்கிய கண்டுபிடிச்சு அந்த செலவீட்டு பெருக்கியால நாங்க என்ன செய்யணும்? அந்த அரசாங்க செலவீட்டுல ஏற்படுகின்ற அதிகரிப்பை பெருக்கணும். அப்ப முதலாவது நாங்க செலவீட்டு பெருக்கிய நாங்க கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்ப செலவீட்டு பெருக்கிக்கான சமன்பாடு என்ன? 1 கீழே எம்பிஎஸ். சரி, அப்ப 1 கீழே எம்பிஎஸ் சொன்னா இங்க எல்லை சேமிப்பு நாட்டம் எவ்வளவுன்னு தந்திக்கிறான்? 0.25. அப்ப 0.25.
2.5. அப்போ ஒன்றை வந்து 0.25ஆல பிரிச்சா ஒன்றுக்குள்ள 0.25 4 முறை இது. அப்ப 4. அப்ப செலவீட்டு பெருக்கி வந்து 4. அந்த 4ஆல நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த அரசாங்க செலவீட்டுல ஏற்படுகின்ற அதிகரிப்பை பெருக்க போறோம். அப்ப 80 தர 4 எத்தனை? 240. விலங்கல்ல 320. 80 தர 4 320. 320. 320. அப்ப எத்தனை ஆன்சர்? அப்ப வெளியில 5வது. ஏற்படுத்தக்கூடிய உச்ச அதிகரிப்பின் அளவு எத்தனை? 320 சார். 320. 5வது. 5வது. சரி, 320 அப்படின்றது 5வது ஆன்சர். அடுத்த கேள்வி, அரச துறையற்ற மூடப்பட்ட பொருளாதாரம் ஒன்றுல நுகர்வு சார்பு C = 30 + 0.7y ஆக உள்ளது. இங்கு C என்பது நுகர்வாகும், y என்பது வருமானமாகும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. விஷயத்துக்கு வருவோம். சமநிலை வருமான மட்டம் ரூபாய் 300 மில்லியனாக இருப்பின் முதலீட்டு மட்டத்தின் அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்கணும். அப்ப இதுக்கான சமன்பாடு ஒண்ணு இது என்னன்னு சொன்னா எங்களுக்கு ரைட், இங்க வந்து நாங்க ஒரு விஷயத்தை வந்து நாங்க கவனத்தில் கொள்ளணும். என்னன்னா எங்களுக்கு C-ய கண்டுபிடிக்கணும். சரி, C-ய நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப C சமன் இங்க என்ன தந்திக்கிறான்? 30 + 0.7y தந்திக்கிறான். 0.7y தந்திக்கிறான். அப்ப y வந்து எவ்வளவு தந்திக்கிறான்? சமநிலை வருமான மட்டம் எவ்வளவு தந்திக்கிறான்? 300. 300. அப்ப y-க்கு பதிலா நாங்க 300 போடுறோம். சமன் 30 + 0.7 300ஆல பெருக்குங்க. 210. 110. 210. அப்ப 210 30 240. 240. அப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறோம்டா, எங்களுக்கு என்னத்தை கேட்கிறான்? முதலீட்டு மட்டத்தின் அளவு கேட்கிறான். இப்போ y சமன் C + I என மூடப்பட்ட பொருளாதாரம் தானே. ரைட். அப்ப C + I. சரி, அப்ப y வந்து இங்க 300, C வந்து இங்க 240. ஐய நாங்க கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப இங்க வந்து பிளஸ் ஆகிட்டு சமனிக்கு இங்க வந்தா மைனஸ் ஆகும். அப்ப I சமன் 300ல இருந்து -240. அப்ப I சமன் எத்தனை? 60. 60 மில்லியன். சரி, அப்ப எத்தனாவது ஆன்சர்? முதலாவது ஆன்சர். முதலீட்டு மட்டத்தின் அளவு வந்து 60 மில்லியன். 37வது கேள்வி. இந்த மாதிரி கேள்விதான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வருஷ பாஸ் பேப்பர்லையும் நீங்க பார்த்துட்டு வாரீங்க. ரைட். அப்ப பின்வரும் வரைபடம் அரசு துறையற்ற மூடப்பட்ட பொருளாதாரம் சேமிப்பு மற்றும் முதலீட்டு வலைகளை காட்டுகிறது. வெளியீட்டின் சாத்திய வலை மட்டம் YP இதுல இது போட்டீங்கன்னா YPன்னு போடுங்களேன். இதுதான் சரியா? சாத்திய வெளியீட்டு மட்டம். எனவே சாத்திய வெளியீட்டிற்கும் உண்மை வெளியீட்டுக்கும் இடையிலான இடைவெளியாதுன்னு கேட்கிறான். சரி, அப்ப பொருளாதாரம் ஒன்று சேமிப்பு மற்றும் முதலீடு. அப்ப சாத்திய வெளியீட்டு மட்டம் வந்து YP-யா. அப்ப இங்க வந்து எங்க இந்த எஸ்ஸும் ஐயும் சமப்படுறது எங்கனைக்க வெட்டுப்படுது? G புள்ளியில. ஆனா இவன் சொல்றான் என்ன? Y புள்ளி, அதாவது H புள்ளியில. H புள்ளியில தான் அவன் வெளியீட்டு சாத்திய மட்டமீக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? வெளியீட்டு சாத்திய மட்டம், சாத்திய வெளியீட்டு மட்டம் வந்து YP-யா. ஆனா இங்க எஸ்ஸும் ஐயும் வந்து வெட்டுப்படுறது G-ல. அப்ப சாத்திய வெளியீட்டுக்கும் உண்மை வெளியீட்டுக்கும் இடையிலான இடைவெளி என்ன? இந்த இடைவெளி, அதாவது GH பகுதி. விளைஞ்ச அவங்க சொல்றது, இப்ப சாத்திய வெளியீடு அடையணும்னு சொன்னா G-ல இருந்து H-க்கு நகரணும். விளைஞ்ச அவங்க சொல்றது, இதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக நீங்க இப்ப சொல்லுங்க பார்ப்போம். வெளியீட்டுக்கும் உண்மை வெளியீட்டுக்கும் இடையிலான இடைவெளி என்னது? எதால் அளவிடப்படும்? GH.
இரண்டாவது ஆன்சர் தான் மிகச் சரியான ஆன்சர். சார் சரி, ஓம் சொல்லுங்க. இன்னொரு தரம் செய்யுங்க. சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நல்ல விலைங்க சிம்பிளான விஷயம் பாருங்க. மூடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்ல போகல அரசாங்கம் அங்கனே தலையிடுமா? இல்ல. இல்ல, கவர்மெண்ட் வராது. அதான் மூடப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப அப்படியான டைம்ல எஸ்ஸும் ஐயும் முதலீடு சேமிப்பு வலைகளை காட்டுதான். சரியா? அப்ப முதலீடு ஐ, சேமிப்பு எஸ். இது ரெண்டும் வெட்டப்படுற புள்ளி தான் இங்க வந்து ஜி, அதாவது வந்து உண்மை வெளியீடு எங்கனைக்க வருது? ஜி அப்படின்ற இடத்துல வருது. ஆனா அவன் என்ன சொல்றான்? YP-ல தான் என்ன நடக்குது? சாத்திய வெளியீட்டு மட்டம் காணப்படுதுன்னு அப்படின்னு சொல்லி தரவுல தந்திக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த எச் பகுதிக்கு வரணும். எச்சின் அடிப்படையில தான் இந்த வெளியீட்டு சாத்திய வெளியீட்டு மட்டம் காணப்படும். ஆனா இப்ப காணப்படுது எங்க? உண்மை வெளியீடு எங்க இருக்குது? ஜில இருக்குது. அந்த ரெண்டு அந்த கெப்பால தான் நாங்க என்ன செய்ய போறோம்? உண்மை வெளியீட்டுக்கும் சாத்திய வெளியீட்டுக்கும் இடையிலான இடைவெளியை நாங்க என்ன செய்யறோம்? அளவிட்டுறோம். கிளியரா விளங்கினா இல்லையா? விளங்கினா இல்லையா? ஓம் சார் கிளியர். அவ்வளவுதான் விஷயம். ரைட். 38வது குறித்த ஒரு ஒரு நாட்டின் நுகர்வு, முதலீடு மற்றும் அரச கொள்வனவுகள் என்பவற்றின் மீதான செலவுகள் அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 103% காணப்பட்டது. இந்நிலையில் சாத்தியமாவது. அப்போ குறித்த ஒரு ஆண்டுல ஒரு நாட்டின் நுகர்வு, முதலீடு மற்றும் அரச கொள்வனவுகள் என்பவற்றின் மீதான செலவீடுகள் அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 103% காணப்பட்டுச்சாம். சரி, அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். தேறிய இந்த ஏற்றுமதியில இருந்து இறக்குமதிய கழிக்க வாரதுக்கு என்ன பேர்? தேறிய ஏற்றுமதி. தேறிய ஏற்றுமதி. இப்ப நீங்க விஷயத்துக்குள்ள வர போறீங்க. ஏற்றுமதி வந்து 100 ஈக்குது, இறக்குமதி வந்து 50 ஈக்குது அப்படின்னு சொன்னா தேறிய ஏற்றுமதி எவ்வளவு ஆயிக்கும்? 50. 50. அதே ஏற்றுமதிகள் வந்து 100ஆகவும் இறக்குமதி வந்து 150ஆகவும் இருந்துச்சுன்னு சொன்னா தேறிய ஏற்றுமதி எவ்வளவு ஆயிக்கும்? -50. -50. இப்ப விஷயத்துக்குள்ள வரும். இப்ப இது வந்து நேர்கணியம், இது வந்து எதிர்கணியம். சரி, இப்ப குறித்த ஒரு ஆண்டுல நுகர்வு, முதலீடு, அரசின் கொள்வனவுகள் மீதான செலவீடுகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின 103% காணப்பட்டது. இப்ப பண நிரம்பல் அதிகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நுகர்வு, முதலீடு, அரச கொள்வனவு என்பவற்றின் மீதான செலவிட அந்நாட்டின மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 103% காணப்பட்டுச்சாம். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி பண நிரம்பல் அதிகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையுமா அதிகரிக்குமா? சொல்லுங்க பாப்போம். குறைவடையும். பண நிரம்பல் குறைவடையும். அதிகரிக்கப்பட்டா பண நிரம்பல் அதிகரிக்கப்பட்ட புழக்க பணம் விளைஞ்ச சொல்றது அதிகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அவ உற்பத்திகளை வந்து அதிகமா செய்ய இயலுமா இல்லாதா? இல்ல சார். ஏலும். அப்ப உற்பத்தி வந்து என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப இங்க வந்து இதுல இருந்து நீங்க என்ன விளங்கிக் கொள்றீங்க? நுகர்வு, முதலீடு, அரச கொள்வனவு என்பவற்றின் செலவீடுகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 103%. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனக்கு என்ன நடந்துக்குது? அதிகரிச்சு. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதாவது நுகர்வு, முதலீடு, அரச கொள்வனவுகள் மீதான செலவீடுகள் அந்நாட்டின மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 103% ஆகும். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 100% அதிகமாகிக்குது. அந்த செலவீடு, முதலீடு, அரச கொள்வனவு அப்படின்னு சொன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு விளங்குற சொல்றது 103% சொன்னா என்ன விஷயம் விளங்குதா? உள்நாட்டு உற்பத்தியை விட 3% அதிகமாகிக்குது. அதுல நுகர்வு, முதலீடு, அரச கொள்வனவு அப்படின்றது விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றேன். ஓம் சார். அப்ப பண நிரம்பல் அதிகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா உற்பத்தி என்ன நடக்க போகுது?
அதிகரிக்க போகுது. ஆனா இங்க என்ன நடந்திக்கணும்? என்ன நடந்திக்கணும்? ம். குறைஞ்சி குறைஞ்சிருக்கணுமா சார்? அன்னஹரி. இதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இது வந்து வரும் ஆன்சரா? ஓ இல்ல சார் இல்ல. இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். தேரி ஏற்றுமதிகள் வந்து நேர்க்கணியமாக இருந்துச்சுன்னு சொன்னா உற்பத்தி அதிகமா காணப்படுமா இல்லையா? ஓ சார். அப்ப குறைவா காணப்படுறதுக்கான ஆன்சரை தானே நாங்க எடுக்கணும். ஓவா இல்லையா? ஓ ஓ அப்ப சார். தேரி ஏற்றுமதி எதிர்க்கணியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் உற்பத்தி குறைவா இருக்கும். அன்னஹரி. அப்ப எத்தனாவது ஆன்சர்? தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர். சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. ஆனா நாங்க அத நுணுக்கமா எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றதுக்குள்ள தான் இது. அது சிம்பிளா கஷ்டமான்றது. சார் விளங்கி இது உங்களுக்கு சமநிலை மட்ட வருமானம் எப்படி அதிகரிக்குதுன்னு கேட்குற கேள்வி மாதிரியே தானே சார் இருக்கு. அன்னஹரி. விளங்கிச்சா? அத வந்து என்ன செய்ய போறான் அப்படின்னு சொன்னா, அத மயக்கி கேட்கிறான். உள்நாட்டு உற்பத்தி ஓ அப்படின்றத சந்தை, நுகர்வு, முதலீடு, அரச கொள்வனவு அப்படின்ற அத 2யும் ஜாயின் பண்ணி அத வந்து சின்ன ஒரு மயக்கம் உண்டு தான். அது விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றேன். ஓ சார். சரி. அப்ப 38க்கு வந்து 3வது ஆன்சர். மிக சரியான ஆன்சர். அடுத்தது நாங்க 2013ஓட பாஸ் பேப்பர் கேள்வியெல்லாம் முடியுது. இப்ப மாடல் பேப்பர் கேள்விகளுக்குள்ள வருவோம். சரியா? FWC சில பேப்பர்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள். 39வது பாருங்க. பின்வருவனவற்றுள் மொத்த கேள்வியின் ஒரு கூறு இல்லாதது. மொத்த கேள்வியின் ஒரு ஏற்றுமதிகள் அப்படின்றது மொத்த கேள்வியின் ஒரு கூறு. தனியார் நுகர்வு அப்படின்றது மொத்த கேள்வியின் ஒரு கூறு. உற்பத்தி திறன் அப்படின்றது வருமா? இல்ல சார் வராது. வராது சார். அது இல்ல. உற்பத்தி அப்ப நிரம்பல். அன்று கூறு அன்றுன்னு தான் கேட்கிறான். அப்ப அதுதான் எங்களுக்கான ஆன்சர். 3வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். அப்ப முதலீடு வரப்போகுது, அரசு நுகர்வு வரப்போகுது. அப்ப மொத்த கேள்வியின் ஒரு கூறு அன்று அப்படின்னு கேட்கிற டைம்ல உற்பத்தி திறன் தான் வரும். சரி. 40வது கேள்வி. ஏனைய விடயங்கள் மாறாதிருக்க செலவிடக்கூடிய குடும்ப வருமானம் அதிகரிக்குமாயின் அதன் விளைவாக செலவிடத்தக்க ஏனையவை மாறாது இருக்கிற டைம்ல செலவிடத்தக்க குடும்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல அதன் விளைவாக இருக்கிறது என்னன்னு சொன்னா சேமிப்பு சேமிப்பு நுகர்வு 2மே வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்க போகுது. விளங்கிச்சா சொல்றது? குடும்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல அவன் என்ன செய்ய போறான்னு சொன்னா சேமிப்பையும் அதிகமாகுவான். நுகர்வு அதிகமாக இருந்தாலுமே சேமிப்பும் அதிகமாகும். ஏன்னா வருமானம் தான் அதிகரிக்குது. இப்ப 10,000ல இருந்து 20,000 ஆகிற டைம்ல 20,000 ஆகிற டைம்ல 5,000 செலவழிச்சவன் 10,000 செலவழிச்சாலும் வந்து அதே டைம்ல வந்து சேமிப்புகளும் நுகர்வும் வந்து 10,000 செலவழிக்கிற டைம்ல வந்து அவன் நுகர்வு அதிகரிக்க போகுது. அதே மாதிரி பேலன்ஸ் 10,000 வந்து 5,000ல இருந்து பேலன்ஸ் 5,000ல இருந்து 10,000 வந்து அவன் சேமிப்பு அடைய போகுது. உதாரணமா சிம்பிளா நான் உங்களுக்கு நல்லா விளங்கக்கூடிய மாதிரி விளங்கினா இப்ப 10,000 ஈக்குது. சரியா? 10,000 ஈக்குது. 10,000 ரூபாய் வந்து அவன் வருமானம் வச்சுக்கொள்வோமே. இப்ப 5,000 ரூபாய் செலவழிக்கிறான். 5,000 ரூபாய் செலவழிக்கிறான்னு சொன்னா நுகர்வு வந்து இங்க 5,000. அப்ப எஸ் வந்து எவ்வளவு ஆயிக்கும்? எவ்வளவு ஆயிக்கும்? 5000. 5,000 ஆயிக்கும். இப்ப நீங்க இது வந்து செலவிடத்தக்க குடும்ப வருமானம் 10,000ல இருந்து 20,000 என்ன நடக்குது? அதிகரிக்குதுன்னு சொல்லுங்களேன். அதிகரிக்கிற டைம்ல அவன் வந்து 10,000 செலவழிக்கிறான். 10,000 செலவழிக்கிறான்னு சொன்னா சி அதிகரிக்குதா இல்லையா? நுகர்வு அதிகரிக்குதா இல்லையா? ஓ அப்ப ஓ பேலன்ஸ் எவ்வளவு சார். வைக்கும் அவனுக்கு? 10,000 ரூபா. 10,000. 10,000. அப்ப இங்க சேமிப்பும் அதிகரிக்குதா இல்லையா? ஓ சரி. அதுதான் விஷயம். சேமிப்பு நுகர்வு ஆகிய 2மே வந்து அதிகரிக்க போகுது. சரியா? சிம்பிளான விஷயம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 41வது கேள்வி. கீழ்வரும் கூற்றுகளில் பேரின பொருளாதார சமநிலை நிலவுவதனை சரியாக விளக்கும் கூற்று. பேரின பொருளாதார சமநிலை நிலவுவது வந்து சரியாக விளக்குற கூற்று எதுன்னு கேட்கிறான். ஒரு பணவீக்கமற்ற ஸ்திரமான ஒரு நிலை. அது இல்ல. இது உற்பத்தியின் உத்தம மட்டத்தில் அமைந்திருக்கும் ஒரு நிலையாகும். அதுவும் இல்ல. 3வது சொல்றான், இது ஒரு வருமானம் வெளியீட்டு மட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்திகள் செயற்படாத ஒரு நிலையாகும். சரியா பிழையா? பேரின பொருளாதார சமநிலை நிலவுற டைம்ல வருமான வெளியீட்டு மட்டங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துற சக்தி வந்து செயற்படாது. விளைஞ்சவங்களுக்கு சரி பேரின பொருளாதார சமநிலை இல்லை. அது வந்து சரியான கூற்று தான். 3வது கூற்று தான் மிகச்சரியான கூற்று. ரைட். 42வது பேரின பொருளாதார சமநிலை என்பதன் பொருள் என்ன? நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விடைகளை இனங்காண்க.
பேரின பொருளாதார சமநிலை என்பதன் கருத்து ஒரு பொருளாதாரத்தில் பொருட்சந்தைக்கும் காரணி சந்தைக்கும் இடையிலான சமநிலையில வந்து இருக்கிறது இல்ல சேமிப்பு முதலீடுக்கு சமனாக இருக்கிறது. ஒரு பொருளாதாரத்தின் மொத்த வெளியீடு தளம்பல் இல்லாமல் உறுதியாக இருக்கிறது. இதைத்தான் நாங்க இந்த பேரின பொருளாதார சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளாதாரத்துல மொத்த வெளியீடு தளம்பல் இல்லாம உறுதியாக இருக்கிறது. சரி, 42க்கு 3வது ஆன்சர். அதே மாதிரி 43வது கேள்வி பாருங்க. அரசாங்க நடவடிக்கை இல்லாத மூடப்பட்ட பொருளாதாரத்துல மொத்த கேள்வி எவ்வாறு அதிகரிக்கலாம்? மொத்த கேள்வி அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டுக்கிறோம். ஆன்சர் போடுங்க பாப்போம். Right. இப்ப பாருங்க. AD C plus I plus G plus X சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலீட்டு செலவை அதிகரிக்கிறதின் மூலமா ஏடி குறைவடையும். அப்ப மொத்த கேள்வி அதிகரிக்கிறதுக்கு முதலீட்டு செலவு என்ன நடக்கணும்? குறைவேன். முதலீட்டு செலவை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். சரியா? முதலீட்டு செலவை அதிகரிக்கணும். அதே மாதிரி ஏஎஸ்ன்னு ஒரு விஷயம் இது. சரியா? மொத்த நிரம்பல் சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் எம். அப்ப இது எஸ்டிஎம் இதெல்லாம் வந்து அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா மொத்த கேள்வி குறைவடையும். மொத்த கேள்வி ஏடி வந்து குறைவடையும். அதே வந்து குறைச்சோம் அப்படின்னு சொன்னா மொத்த கேள்வி அதிகரிக்கும். ஏடி வந்து என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அப்ப இங்க சேமிப்பை குறைச்சா மொத்த கேள்வி அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்க போகுது. அதே மாதிரி முதலீட்டை அதிகரிச்சா மொத்த கேள்வி அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். சரியா? இறக்குமதிய அதிகரிக்கிறது. நுகர்வு செலவோடு நாங்க சம்பந்தப்பட மாட்டோம். இந்த 3 விஷயமும் தான் வந்து மாற்றம் அடைய போகுது. சரியா? I plus G X M T S. அப்ப முதலீட்டு செலவை அதிகரிச்சா சரி, இறக்குமதியை அதிகரிக்கணுமா குறைக்கணுமா? மொத்த கேள்வி அதிகரிக்கிறதுக்கு இறக்குமதிய என்ன செய்யணும்? குறைக்கணும். இங்க பாருங்க, இறக்குமதியை குறைக்கணும். ஏற்றுமதியை என்ன செய்யணும்? ஏற்றுமதியை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஆனா ஏற்றுமதியை குறைக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். நீங்க பிழை. இதுவும் பிழை. சேமிப்பை குறைக்கிறது, முதலீட்டு செலவு அதிகரிக்கிறது. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 43க்கு 5வது ஆன்சர். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல ஏடி ஏஎஸ்ன்னு சொல்லி 2 விடயம் இருக்குது. சரியா? அப்ப ஏடி அப்படின்னு சொன்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்னது எக்ஸ். ஏஎஸ் அப்படின்னு சொன்னா சி பிளஸ் எஸ் பிளஸ் எஸ் பிளஸ் ஐ பிளஸ் டி பிளஸ் எம். சரியா? இந்த விடயம் தானே எஸ்டிஎம் வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா ஏடி குறையும். ஏடி வந்து என்ன நடக்கும்? குறையும். அதே எஸ்டிஎம் வந்து குறைச்சோம் அப்படின்னு சொன்னா ஏடி வந்து என்ன நடக்கும்?
அதிகரிக்கும். அதே மாதிரி இதுல ஐஜிஎக்ஸ வந்து நாங்க அதிகரிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஏடி ஐஜிஎக்ஸுக்கும் ஏடிக்கும் நேர்க்கணியம், எஸ்டிஎம்முக்கும் ஏடிக்கும் எதிர்க்கணியம். இப்படி நீங்க பாடமாக்கி வச்சாலே லேசா வந்து இப்படியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடணும். சரி, இது வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கிறோம். 43க்கும் 5வது ஆன்சர். 44வது எளிமையான பொருளாதாரம் ஒன்றுள்ள எல்லை நுகர்வு நாட்டம் 0.6 ஆகும். தன்னிச்சையான முதலீடு ரூபா 40 மில்லியனினால் அதிகரிக்குமாயின் சமநிலை வருமானம் மட்டுமே வரும்னு கேட்கிறோம். அப்ப அப்ப சார் ஏடி அதிகரிச்சா ஏஎஸ் குறையும் தானே? எப்படி? சரி, சரண் என்ன சரி கேள்விக்குதா? சார் ஓம் சொல்லுங்க. மேல உள்ள கிளியில வெளிப்பாய்ச்சல் அதிகரிச்சா நிரம்பல் அதிகரிக்குமா சார்? எப்படி மேல உள்ளதுக்கு? அந்த நுகர்வு செலவோட வெளிப்பாய்ச்சல்லாம் இருக்கு சார், எஸ்டிஎம் ஓ அதெல்லாம் அதிகரிக்கிற மொத்த நிரம்பல் அதிகரிக்கும். இல்ல, அதிகரிக்கிற டைம்ல மொத்த நிரம்பல் அதிகரிக்கத்தானே செய்யும். சரி. குறைஞ்சா குறைவடையும். எஸ்டிஎம் எல்லாம் ம். குறைஞ்சா குறைவடையும். எஸ்டிஎம் எல்லாம் அதிகரிக்கிறப்ப அந்த ஏடியில உள்ளதா அதெல்லாம் குறையுமா சார்? ஓ ஓ ஓ ஓ அதுதான் விஷயம். சரி சார். விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, இப்ப ஓகே. சரவணன் கேட்ட மாதிரி ஏடி வந்து குறைஞ்சா ஏஎஸ் வந்து அதிகரிக்கும். ஏஎஸ் வந்து குறைவடைகிற டைம்ல ஏடி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். சரவணன் கிளியரா? சரவணன் நீக்கிறாரா? சருஹான் ரைட். சரியா? இல்ல சார், விஷயத்துக்கு அவர் லெஃப்ட் ஆகி. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, எளிமையான பொருளாதாரம் ஒன்றுள்ள எல்லை நுகர்வு நாட்டம் 0.6 ஆகவும் தன்னிச்சையான முதலீடு ரூபா 40 மில்லியனால் அதிகரிக்குமாயின் சமநிலை வருமானம் மட்டுமே வரும்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல எல்லை நுகர்வு நாட்டம் 0.6 ரைட். இதுல நாங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா கேயை நாங்க கண்டுபிடிக்கணும். சரி, கேயை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா டெல்டா ஒய்ல இருந்து டெல்டா ஐய டெல்டா ஐயால பிரிக்கணும். சரி, அப்ப இங்க கே வந்து நாங்க கண்டுபிடிக்க போறோம். கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமன்பாடு தான் என்னன்னு சொன்னால் 1 கீழே எம்பிஎஸ் சரியா? அப்ப 1 கீழே எம்பிசி வந்து எல்லை நுகர்வு நாட்டம் 0.6 தந்திக்கிறான். அப்ப எம்பிஎஸ் எவ்வளவு ஆகிக்கும்? 0.4. 0.4. அப்ப 1 0.4 பிரிச்சால் 2.5. 2.5 தான் இங்க கே. சரியா? கே வந்து 2.5. அப்ப கே வந்து 2.5 சமன் டெல்டா ஒய்யத்தான் நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? டெல்டா ஒய் அதாவது சமநிலை அதிகரிக்குமாயின் சமநிலை வருமானம் மட்டும் வந்து எவ்வளவு விரிவடையும் சொல்லி போட்டு நாங்க கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா ஒய்யை நாங்க கண்டுபிடிக்கணும். முதலீடு வந்து 40 மில்லியனால் அதிகரிக்கும்னு தந்துக்கிறான். டெல்டா ஐ வந்து 40. அப்ப நாங்க டெல்டா ஒய்யை நாங்க கண்டுபிடிக்க போறோம்டா 40 இங்க பிரிக்கி இடிக்கிறது இங்கால போனா பெருக்கப்படும். அப்ப 2.5 தர 40 சொல்லுங்க பாவம். 2.5 தர 40 எவ்வளவு? 100. அப்ப டெல்டா ஒய் அப்படின்றது சமநிலை வருமான மட்டம் 100 மில்லியனால விரிவடையும். 5வது ஆன்சர் 100 மில்லியனால விரிவடையும். அடுத்தது எல்லை நுகர்வு நாட்டம் 0.75 ஆகவும் சரி, எல்லை நுகர்வு நாட்டம் 0.75 ஆக உள்ள ஒரு பொருளாதாரம் உள்ள நிறை தொழில் மட்ட சமநிலை உற்பத்தி மட்டம் ஒன்றை அடைவதற்கு உற்பத்தியினை ரூபா 600 பில்லியனால் அதிகரிக்கணும். அதற்கு முதலீடு சரியா அதிகரிக்க வேண்டும். அதற்கு முதலீடுகள் எந்த அளவினால அதிகரிக்கப்பட வேண்டும்?
சரியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறான். ரைட். அப்போ நாங்கள் இந்த கேள்வியை வந்து அடுத்த கிளாஸ்ல 45ல இருந்து 60 வரங்காட்டியும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். எனக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்கிறீங்க, ஃபிசிக்கல் கிளாஸ் ஒன்று. அப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாளைக்கு மார்னிங்கோ அல்லது நைட்லேயோ வந்து நாங்கள் பேலன்ஸ் சென்சிக்கவோ முடிப்போம். இதை 2 ரெக்கார்டிங்கையும் வந்து நான் கொஞ்சம் லேட்டாகவே போட்டுவிட்றேன்னா. ரைட். சார் நாளைக்கு மார்னிங் வேணாம் சார். ஓ விலங்குல மார்னிங் வேணாம் சார். மார்னிங் வைப்போமா, என்ன செய்வோம்? உங்களோட கஷ்டம் ஐடியா என்ன தான் மாதிரி? சார். மார்னிங் கஷ்டம் தான் சார். சரி சரி, அப்போ நைட் டைமில் போடுவோமா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே.